விட முடியலடாப்பா. நாம கொடுத்த பணமும் திரும்பி வந்துடுச்சு, அவன் கொண்டாந்த தங்கமும் வந்துடுச்சு. பரவாயில்ல மகன், நம்மளை விட திறமையா வேலை செய்யற நீ. மகன், ஏன் ஒப்பாரி வைக்கிற போஸ்ட்ல உட்கார்ந்துருக்கு? பாண்டித்துறை, ஐ எம் வெரி சாரி. இதுவரைக்கும் நான் கொலை செஞ்சதில்லை, இன்னைக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் உண்டாயிடுச்சு. ஆமா, ரயில்லையும் கிளப்லையும் கொள்ளையடிச்சு பணம் அதெல்லாம் எங்க வச்சிருக்கிற? இப்போ பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கேன். என்ன சின்ன பையனா இருக்குது, திருப்பி இருக்கிற என்ன ஆயிடாச்சு? உங்ககிட்ட இருந்து தட்டிட்டு போயிடுவானே, எல்லாம் நம்ம கிட்ட கூடாது கொடு, பத்திரமா வச்சிருக்கேன். உன் சொத்து வேற, என் சொத்து வேறையா? நீ வேற என்ன வேறையா? வருத்தப்படாத. சரி சரி, சொன்ன சிரிக்கணும். சரி சரி, ஸ்மைல் ஸ்மைல். ஏயா, கடற்கரையில கொலை செய்யப்பட்டு கிடந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. விடிய காலத்துல கட்டுமரம் கிடந்து கடற்கரைக்கு வந்தோம், அங்க ஒரு பணம் கிடந்ததுங்க. அதை பார்த்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி அனுப்பிச்சோம். சரி, நீங்க போகலாம். தேவைப்படும் போது இங்க வரணும், தெரிஞ்சுதா? இதுதான் பிரேத பரிசோதனை செய்த டாக்டரின் குறிப்பு. கொலை செய்யப்பட்ட நபர் கத்தியால குத்தப்பட்டு தான் செத்திருக்கணும். அதுக்கு முன்னால பலமான கைகலப்பு ஏற்பட்டு அவர் தன் உயிரை காப்பாற்றிக்க போராடி இருக்கிறார். இதுதான் டாக்டர் குறிப்பு. இந்த ட்ரெஸ் தான் கொலை செய்யப்பட்ட நபர் போட்டிருந்தது. எதுக்கும் நான் முதல்ல கொலை நடந்த இடத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். எஸ். லாக்அப்ல வைங்க. பெரியவரே, நீங்க ஒரு கேடி ஜெயிலிருந்து தப்பிச்சுக்கிட்டு போனோம். இவரை பிடிச்சு கொடுத்த உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு. கடமையை செய்ததுக்கு நன்றி என்ன தெரிஞ்ச? என்ன பிடிச்சு சொல்றீங்க? ஆமா, நீங்க யாரு? என்ன இப்போதாவது புரியுதா? ஓ, சிஐடி ராஜு. அடையாளமே தெரியலையே. மிஸ்டர் ராஜு, உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன்ஸ் வரதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. எதுக்கு? நான் அடிச்ச பந்து கணத்துல பட்டுருச்சா? அது போட்டோம். எப்படியோ நீங்க போட்டியில வெற்றி பெற்றுட்டீங்களே, அது வேணும். அடி, உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? ஏன் வாழ்க்கையே ஒரு கேம் தானே? ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்களே. எனக்கு தடை கூட இன்னும் யாரும் இல்லை.